ஆக பெரும் வீராங்கனை, இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு நாச்சியார். இவங்க தான் சிவகங்கையோட ராணி வேலு நாச்சியார். 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக தென்னிந்தியாவில போராடிய ஒரு வீர ராணி இருந்தாங்க. தனது நாட்டிற்காக போராடிய இவங்க அரசியல்ல மட்டும் கிடையாது, போரில் துணிச்சலோடும் அரசியலில் புத்திசாலித்தனத்தோடும் செயல்பட்ட ஒரு தலைவி. 18ஆம் நூற்றாண்டுல தனது கணவரான முத்துவடுகநாத பெரிய உடை தேவரை இழந்த பிறகு தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்க உறுதி எடுத்தார். பல ஆண்டுகளாக பொறுமையாக திட்டமிட்டு படையை உருவாக்கி கூட்டணிகள் அமைத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடி தனது சிவகங்கை அரசை மீண்டும் கைப்பற்றிருக்காங்க. ஆனா இந்த போர்க்களத்துல இவங்களோட இருந்த இன்னொரு வீராங்கனை யாருன்னா, போர்க்களத்தில் தன்னோட வீரத்தால் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமான திட்டமிடலாலும் எதிரிகளை எதிர்கொண்ட ஒரு துணிச்சலான வீராங்கனை. இவங்க தான் குயிலி. வரலாறு சிலரை ராணியாக நினைவில் வைக்கும், ஆனால் சிலரை அறிவாலும் வீரத்தாலும் வரலாற்றை மாற்றிய வீர மங்கைகளாக நினைவில் வைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவகங்கை ராணி வேலு நாச்சியாரும் வீராங்கனை குயிலியும்.